வெறும் 10 நிமிஷத்தில் அதுவும் 2 பொருள் பயன்படுத்தி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரவா லட்டு. ரவா லட்டு செய்ய நம்ம நார்மலாகவே சீனி, நாட்டு சர்க்கரை இப்படி எதுவுமே சேர்ப்போம். ஸோ அதுவுமே வித்தவுட் சுகர் வச்சு நம்ம வந்து வெறும் பேத்தம்பழத்தை பயன்படுத்தி ஒரு சாஃப்ட் அண்ட் சூப்பரான டேஸ்டியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரவா லட்டு தான். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு 100 150 கிராம் பேத்தம்பழத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சாப்பிடாம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப் அளவு, இந்த கப் அளவு ரவை வந்து சேர்க்க போகிறேன். அதாவது 1/4 கிலோ மெஷர்மெண்ட் படி பார்த்தா. ஸோ நீங்கள் எந்த கப் அளவுக்கு எடுக்கீங்களோ ரவை, அதுக்கு 1/4 இல்லைன்னா 3/4 கப் அளவு பேத்தம்பழம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரவை வந்து நல்லாவே வாசம் வர வரைக்கும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிடலாம். அதாவது நம்ம நார்மலாக கேசரிக்கெலாம் வறுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஆரமாக வரணும். அதாவது வீடு ஃபுல்லாக கமகமான அந்த நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கைகளால் தொட்டு பார்த்தோன்னா சரசரன்னு இருக்கும். ஸோ அந்த அளவு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். ஸோ நல்லா இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேரிச்சம்பழம், அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லைன்னா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேரிச்சம்பழம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற பேரிச்சம்பழம் பொறுத்த அளவிற்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலாம். ஃபஸ்ட்டு நம்ம போடுறதப்போ இந்த மாதிரி குறன்னு லைட்டாக அரைச்சிது. ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து இந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவை பிடிக்க பர்ஃபெக்டாக வரும். இந்த சூடாகும் போது இந்த டேட்ஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூடோட ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அந்த ரவையும் பேரிச்சம்பழம் நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இந்த வாட்டை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா கைகளால் நல்லாவே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி ரவையை கூட நல்லா மிக்ஸ் பண்ணதப்போ நமக்கு இன்னமே நல்லா நெய் கூட நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ரவை பிடிக்க பர்ஃபெக்ட் ஷேப்பாக வந்துடும். இப்போ கைகளில் லேசாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம எப்போதுமே சாதாரணமாக எப்படி நம்ம ரவா லட்டு செய்வோமோ அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்க நல்லா வந்துடும். பாருங்கள், லட்டு வந்து உடையாமல் பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. எல்லாமே இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம டேஸ்டியன் எம்மியான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. வெறும் 10 நிமிஷம் போதும். இதுக்கு வந்து நம்ம சீனியோ நாட்டு சர்க்கரை எதுவுமே பயன்படுத்த கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பேரிச்சம்பழம் பயன்படுத்தி வெறும் 10 நிமிஷத்தை செய்யக்கூடிய இந்த ரவா லட்டுவை நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.